திருவாரூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக வந்த பெண்ணுக்கு தவறாக ரத்தம் மாற்றியதால் அவர் கோமா நிலைக்கு சென்று விட்டதாக உறவினர்கள் புகார் கூறியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், ரத்தம் மாற்றி செலுத்தப்பட்டதாக கூறப்படும் பெண் யாரு? அவருடைய உடல்நிலை தற்போது எப்படி இருக்கு? வேதவதி திருவாரூர் அருகே செருவண்டூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கமலா. இவருக்கு கடந்த 10ஆம் மாதம் 23ஆம் தேதி பிரசவத்திற்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. அடுத்த 2 தினங்கள்ல 25ஆம் தேதி இவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த பெண் குழந்தை பிறந்தது உடல்நிலை சரியில்லாமல் ஐசியூவில் வைத்திருக்கப்பட்டதாக ஒரு உறவினர்கள் தெரிவித்திருக்காங்க. அது மட்டுமின்றி கமலாவிற்கு அடுத்த இவருக்கு சிசேரியன் ஆபரேஷன் மூலமாக தான் இந்த குழந்தையை எடுத்ததாக இவர்கள் உறவினர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒரு வாரம் கழித்து தையலை பிரிக்கிறதற்கு ரத்தம் தேவைப்படுகிறது என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. அப்பொழுது பி பாசிட்டிவ் ரத்தம் அவர் ஏற்கனவே நன்னிலம் அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்ற போது பி நெகட்டிவ் ரத்தம் தேவைப்பட்டதாலும் தற்போது பி பாசிட்டிவ் ரத்தத்தை செலுத்தியதால் தற்போது இவர் கோமா ஸ்டேஜுக்கு சென்றிருப்பதாக இவர் உறவினர்கள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமின்றி தற்போது அவரை இங்கு பார்க்க முடியாது, வெளியில் அழைத்து பாருங்கள் என்று மருத்துவர்கள் வற்புறுத்துவதாகவும் இவர் உறவினர்கள் தற்போது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. வேதவழி. ராஜசேகர், இந்த சம்பவம் குறித்து இதுவரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இது குறித்து நம்ம மருத்துவக் கல்லூரி முதல்வரிடம் கேட்டோம். தற்போது நாங்கள் உறவினர்களை ஏற்கனவே தெரிவித்தோம். நாங்கள் இங்க 2 முறை அவருக்கு ரத்த டெஸ்ட் எடுத்திருக்கிறோம். அப்பொழுது பி பாசிட்டிவ் ரத்தம் தான் இவருக்கு தேவைப்படுகிறது. பி பாசிட்டிவ் ரத்தம் தான் இவருக்கு அவருக்கு ரத்த டெஸ்ட் எடுக்கும்போது பி பாசிட்டிவ் ரத்தம் மட்டும்தான் அதில் காமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பி பாசிட்டிவ் ரத்தம் தான் நாங்கள் செலுத்தி இருக்கிறோம். ஏற்கனவே எடுத்த மருத்துவமனையில் தான் பி நெகட்டிவ் ரத்தம் கிடைத்திருக்கிறது என்ற தகவலும் மருத்துவமனை முதல்வர் தெரிவித்தார். ராஜசேகர், அந்த பெண்ணை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர மருத்துவமனை நிர்வாகம் தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இது குறித்து மருத்துவர்கள் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? தற்போது கமலா அவர்கள் ஐசியூ வார்டில் தான் தற்போது அவரை வைத்து மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு வராங்க. அதே நேரத்தில் அவருடைய உடல்நிலை என்பது கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக தான் மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். தற்போது தீவிர சிகிச்சை நாங்கள் தொடர்ந்து அளித்து வருவதாகவும் அவருக்கு போதிய உடல்நிலை தற்போது அவருடைய உடல்நிலை பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாகவும் மருத்துவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்காங்க. அது மட்டுமின்றி இவருக்கு சுமார் 18 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த பெண் குழந்தையானது இவருக்கு பிறந்திருக்கிறது. இந்நிலையில் அவர் கோமா நிலையில் சென்றதற்கு அவர் குடும்பத்தில் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். உடனடியாக மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டும், வெளியில் மருத்துவமனைக்கு செல்ல முடியாது என்ற நிலையிலும் அவர்கள் கூறி வருகிறார்கள். வேதவழி. ராஜசேகர், தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.